ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி பெண்களுக்கு டே டு டே லைஃப்பில் ரெகுலராக தேவைப்படுற பயனுள்ள டிப்ஸ் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. நான் சொல்லியிருக்கிற டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியாது. வாங்க இப்போ ஃபர்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி சாக்ஸ், வேஸ்ட்டான சாக்ஸ் எல்லார் வீட்லையும் இருக்குள்ள, அதை எடுத்துக்கோங்க. இதே மாதிரி ஒட்டட்டு குச்சி எல்லார் வீட்லையும் இருக்குள்ள, அதை பேக் சைடில் திருப்பி வச்சுக்கோங்க. இந்த சாக்ஸை வந்து இதுக்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க. இதை விழுகாமல் இருக்கிறதுக்கு ரப்பர் பேண்டை போட்டு நல்லா செக்யூர் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, இதே மாதிரி இந்த டைல்ஸுக்கு மேலே இருக்கிற இந்த கேப்பில் வந்து நம்ம எவ்வளோதான் பெருக்குமாரை வச்சு க்ளீன் பண்ணாலுமே டஸ்ட்டு அப்படியே ஒட்டிகிட்டே இருக்கும். ஈஸியாக க்ளீன் பண்ண முடியாது. நான் இதை வச்சு க்ளீன் பண்ணோம்னா நல்லா ஈஸியாக அந்த டஸ்ட்லாம் ரிமூவ் ஆயிரும். பாருங்கள், நல்லா ரிமூவ் ஆயிடுச்சு. அதே மாதிரி சோஃபாவுக்கு பின்னாடி இருக்கிற இதே இடத்துலையும் நம்ம அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி கதவு இடுக்குகள்லாம் இந்த சாக்ஸை வச்சு அழகாக நீட்டாக க்ளீன் பண்ணிக்கலாம். டஸ்ட்லாம் கிளியராக வந்துடும். எல்லா கதவுகளையும் ஜன்னல்களையும் நம்ம இதை வச்சு நம்ம அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இடுக்குகள்லாம் நல்லா உள்ளே போயிட்டு நமக்கு நல்லா க்ளீனாகி கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி கிளாஸ் கண்டெய்னரோ அல்லது பிளாஸ்டிக் கண்டெய்னரோ வீட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மூடியை கழட்டி தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நைஃபை வந்து நல்லா தீயில காமிச்சிட்டு இந்த மூடிக்கு மேல்புறமாக சின்னதாக வீடியோவில் காமிக்கிற மாதிரி ஹோல் போடுங்க. ஹோலை மட்டும் பெருசாக போட்டுறாதீங்க, அப்போ நம்ம செய்கிற ப்ராடக்ட்டே வேஸ்ட்டாக போயிடும். ஸோ ஃபஸ்ட்டு லைட்டாக சின்னதாக இந்த மாதிரி ஹோல் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூனை வந்து இன்சர்ட் பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள், நுழையலை. இப்போ லைட்டாக மட்டும் எனக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணால் போதும். ஸோ அதனால் மறுபடியும் நைஃபை வந்து தீயில காமிச்சு லைட்டாக மட்டும் நான் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறேங்க. நீங்கள் ஸ்பூனை அளவெடுத்து கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதனால் ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் சின்ன ஹோல் போட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இன்சர்ட் பண்ணுற ஸ்பூன் வந்து நல்லா டைட்டாக இருக்கணும். பாருங்கள், இப்போ ஸ்பூனை வந்து இன்சர்ட் பண்ணிவிட்டு நல்லா டைட்டாக இருக்குது பாருங்கள். இந்த பாட்டிலுக்குள்ளே வைக்கும்போது அந்த ஸ்பூன் வந்து நல்லா பாட்டிலோட எண்டு வரைக்கும் இருக்கணும். அதே மாதிரி ஹேண்டில் வந்து வெளிப்புறமாக இந்த அளவுக்கு நீட்டிகிட்டு இருக்கணுங்க. நீங்கள் எடுக்கிற ஸ்பூன் வந்து நீங்கள் எடுக்கிற பாட்டிலை விட பெருசாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பாருங்கள், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை எதுக்கு யூஸ் பண்ண போகிறோம்னா, ஆயில் டிஸ்பென்சராக யூஸ் பண்ண போகிறோம். அப்படி இல்லைன்னா கீ டிஸ்பென்சராக கூட யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த மாதிரி ப்ராடக்ட் வந்து ஆன்லைனில் நிறைய இருக்குது. இதை வந்து நம்ம ஆன்லைனில் காசு கொடுத்து வாங்குறதுக்கு பதிலாக நாம் வீட்டிலையே ஈஸியாக செஞ்சிடலாங்க. அதே மாதிரி ஒரு 10 நிமிஷம் இருந்தால் இந்த ப்ராடக்ட் நம்ம ஈஸியாக செஞ்சிடலாங்க. ஸோ இதுக்குன்னு அதிக விலை கொடுத்து நம்ம கடையில் வாங்க தேவையில்லை. ஸோ பாருங்கள், சூப்பராக நம்மளோட ஆயில் டிஸ்பென்சர் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம தோசைலாம் வார்க்கும்போது நம்ம எண்ணெய்லாம் எடுக்கும்போது ஸ்பூனை கண்ட இடத்துல போட்டு விட்டுருவோம். இப்போ நம்ம மூடியிலேயே வந்து ஹேண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஈஸியாக நம்ம ஹேண்டில் பண்ணிக்கலாங்க. ஸ்பூனும் நமக்கு மிஸ் ஆகாது. ரொம்ப ரொம்ப சூப்பரான ப்ராடக்ட் இது. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லார் வீட்லேயும் இதே மாதிரி சிலிக்கான் ப்ரஷ் நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோங்க. இந்த தோசை தவாவில் ஆயில், கீ இந்த மாதிரி அப்ளை பண்ணுறதுக்கு நம்ம இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இதை நம்ம வெறுமனே அப்படியே ஹேங் பண்ணியிருக்கிறதுனால அடிக்கடி டஸ்ட் ஆயிருங்க. அதை விட நம்ம கழுவிட்டு இருக்க வேண்டியது இருக்கும். ஸோ அதை கூட நம்ம இதே மாதிரி மூடியில் வந்து ஹோல் போட்டு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாங்க. அழகாக இன்சர்ட் பண்ணிக்கலாம். இன்சர்ட் பண்ணி நம்ம உள்ளே வச்சுருக்கிறதுனால இது நம்ம மிஸ்ஸும் ஆகாது. அடிக்கடி நம்ம க்ளீன் பண்ணவும் தேவையில்லை. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ப்ராடக்ட்டும் அப்படியே ஆன்லைனில் அவைலபிளாக இருக்குங்க. அது வந்து அதிக விலை சொல்கிறாங்க. ஸோ நம்ம வீட்டிலே நம்ம ஈஸியாக அதை செஞ்சிடலாங்க. நெக்ஸ்ட்டு வந்து இதே மாதிரி நீங்கள் மூடிக்கு தகுந்த மாதிரி மேட்சிங்காக கூட ஸ்பூனை வச்சு நம்ம இன்சர்ட் பண்ணிக்கலாம். பார்க்குறதுக்கும் அது ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ உங்களுக்கு எந்த மாதிரி தேவையோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. நீங்கள் இந்த மாதிரி நெய் பாட்டிலெலாம் வாங்கினீங்கன்னா அதில் கூட அந்த மூடியில் ஸ்பூனை வந்து இன்சர்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாங்க. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட்டை எல்லோரும் செஞ்சு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ நெக்ஸ்ட்டு டிப் பார்த்துடலாம். இப்போ நம்ம முருங்கைக்கீரைலாம் வாங்குவோம் பார்த்தீங்களா? இப்போ முருங்கைக்கீரைலாம் கழுவும் போது எல்லா இலையிலையுமே தண்ணி படாத மாதிரியே இருக்குங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுனால நமக்கு நல்லா கழுவுன ஒரு ஃபீலிங்கே இருக்காது. முருங்கைக்கீரைலாம் கழுவும் போது இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா கை வச்சு நல்லா கழுவிடுங்க. ஏதாவது சின்ன சின்ன பூச்சிகள் எதாவது இருந்தாலும் நமக்கு அது டிஸ்போஸ் ஆயிருங்க. அதுக்கப்புறம் இதை வடிகட்டிட்டு மறுபடியும் ஒரு கிளாஸ் தண்ணியால் நல்லா கழுவிடுங்க. ஸோ இந்த மாதிரி முருங்கைக்கீரையை கழுவுறதுனால சூப்பராக க்ளீனாக நமக்கு சுத்தமாயிருங்க. முருங்கைக்கீரை மட்டும் கிடையாது, நீங்கள் எந்த கீரை வாங்கினாலுமே இதே மெத்தடில் ஃபாலோ பண்ணி கழுவுங்க. ஏன்னா இப்போ கீரையிலையுமே பூச்சி மருந்து அடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ கீரைகள்லாம் இந்த மெத்தடில் கழுவி பயன்படுத்திக்கோங்க. இப்போ கழுவுன முருங்கைக்கீரையை தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இதே மாதிரி ஒரு குக்கரில் சேர்த்து விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே ஒரு 5லேருந்து 6 சின்ன வெங்காயத்தை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிறிய மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு சிறிய தக்காளி பழத்தை ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துருக்கீங்க. ஒரு லைட்டான ஒரு புளிப்பு இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இந்த கீரையோட கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்க்குறேன். நெக்ஸ்ட்டு 1/2 பிஞ்ச் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு 400 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்க்கக்கூடாதுங்க. உப்பு சேர்த்து நம்ம வேக வச்சோம்னா இந்த
கீரை வந்து ரொம்ப கடுத்து போயிடும், அதாவது கசப்பு சுவை வந்துடும். அதனால தான் நம்ம உப்பு சேர்த்து வேக வைக்கக்கூடாது. இப்போ பாருங்கள், மீடியம் டு ஹை ஃப்ளேமில் வச்சு 4 விசில் விட்டுருங்க. பாருங்கள், ப்ரெஷர்லாம் நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டேன். கீரை வெந்துருச்சான்னு செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதே மாதிரி ஒரு ஸ்ட்ரெயினர் பயன்படுத்தி இதை வடிகட்டிக்கோங்க. இப்போ தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணுங்க. நம்ம வேக வைக்கும்போது எப்பயுமே நம்ம உப்பு சேர்க்கக்கூடாது கீரைக்கு. இப்போ பாருங்கள், கொஞ்சமாக உங்கள் சுவைக்கேற்ப சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அவ்வளோதான், நம்மளோட முருங்கைக்கீரை சூப்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. இந்த மெத்தடில் சூப்பு செஞ்சிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதே மாதிரி உடம்புக்கும் நல்லதுங்க. தொப்பை அதிகமாக இருக்குது, வெயிட் குறைக்கும்னு நினைக்கிறவங்க ரெகுலராக இந்த முருங்கைக்கீரை சூப்பை வந்து வெறும் வயிற்றில் எடுத்துக்கிட்டே வாங்க. நல்ல 15 நாள்லேயே நல்ல ரிசல்ட் இருக்குங்க. அதே மாதிரி பிளட் ப்ரெஷர் அதிகமாக இருக்கிறவங்க வாரத்துக்கு 3 நாள் இந்த சூப்பை எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னா நல்ல பிளட் ப்ரெஷர் நல்ல கண்ட்ரோலில் இருக்கும். அதே மாதிரி அனிமிக் பேஷண்ட், ரத்த சோகை இருக்கிறவங்களும் வாரத்துக்கு 3 நாள் இந்த சூப்பை எடுத்துக்கிட்டே வாங்க. நல்ல ரத்த விருத்தி ஆகுங்க. ஸோ குழந்தைங்களோட ஞாபக சக்தியை அதிகரிக்கணுமா, ரெகுலராக அவங்களுக்கு இந்த முருங்கைக்கீரை சூப்பை வாரத்துக்கு 2 நாள் கொடுத்துக்கிட்டே வாங்க. நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் ஆகுங்க. ஸோ நிறைய சத்துக்கள் இருக்குங்க. மிஸ் பண்ணாமல் இந்த முருங்கைக்கீரை வேக வைக்கும் போது இந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் இந்த மெத்தடில் சூப் எடுத்து குடிச்சிங்கன்னா எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வேக வச்ச கீரையை நம்ம எப்படி பொரியல் செய்யலான்னு பார்க்கலாங்க. இதே மாதிரி கடாய், சில்வர் கடாயெலாம் நம்ம பயன்படுத்துவோம்ல, அது சட்டுன்னு வந்து நமக்கு சீக்கிரமே கருகி போயிருங்க. அந்த மாதிரி கருகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம கடாயை வந்து அடுப்பில் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணுறதுக்கு முன்னாடி கடாயில் ஃபுல்லாக இந்த மாதிரி நல்ல ஆயில் அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ வந்து நீங்கள் சமைச்சு பாருங்கள், கொஞ்சம் கூட அடி பிடிக்காது. இது ஒரு நல்ல டிப்ஸ் தான், ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஆயில் ஊற்றி எண்ணெய் காஞ்சாச்சு. இப்போ இது கூடயே 1/4 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு இது கூடயே கொஞ்சமாக மிளகாய் வத்தல் சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா ஃபைனாக சாப் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கி வரட்டும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த முருங்கைக்கீரையை நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டோம்ல, அதை நம்ம இதில் சேர்த்துடலாங்க. இப்போ வந்து கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கோங்க. கீரைக்கு நம்ம டேஸ்ட்டுக்கோசரம் சால்ட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு ஃப்ளேமை மீடியம் வச்சுட்டு நல்லா சுருள மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இது கூடயே வேணும்னா நீங்கள் பெப்பர் தூளும் சேர்த்துக்கலாங்க, உங்கள் விருப்பம் தான். நெக்ஸ்ட் லாஸ்ட்டாக வந்து ஒரு கைப்பிடி தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க. தேங்காய் துருவல் சேர்த்தா தான் இதோட டேஸ்ட் அமேசிங்காக இருக்கும். நெக்ஸ்ட்டு இறக்குறதுக்கு ஒரு 2 செகண்ட் முன்னாடி 2 டீஸ்பூன் வேர்க்கடலை பொடி சேர்த்துக்கோங்க. வேர்க்கடலையை மிக்சியில் லைட்டாக கொரப்பாக அரைச்சி இதில் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. என்கிட்ட இன்றைக்கி வேர்க்கடலை இல்லை, அதனால நான் சேர்த்துக்கல. கண்டிப்பாக வேர்க்கடலை பொடி சேர்த்து சாப்பிட்டு பாருங்கள். ஃபைனலாக நம்மளோட முருங்கைக்கீரை பொரியல் செம்ம டேஸ்ட்டாக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி காலர் இருக்கிற எந்த ஷர்ட்டாக இருந்தாலுமே அந்த காலர் இருக்கிற இடத்துல வந்து அதிக அளவு கரை படியுங்க. அதை நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஏன்னா ஸ்வெட்டிங் அதிகமாக இருக்கிறதுனால அந்தளவுக்கு ரொம்ப கரை படிஞ்சு போயிடும். ஸோ இனிமேல் கரை படியாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறதுன்னா, நம்ம ஷர்ட் வியர் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த காலர் இருக்கிற இடத்துல முகத்துக்கு போடுற டால்கம் பவுடர் நல்ல போட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறம் நீங்கள் ஷர்ட்டை போட்டுட்டு போனீங்கன்னா காலரில் வந்து அந்தளவுக்கு கரை படியாது. ஸோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி ஜென்ஸோட ஜீன்ஸ் பேண்ட் இருக்கும்ல, நார்மல் பேண்ட் எதுவாக இருந்தாலுமே இந்த மெத்தடில் ஃபோல்ட் பண்ணி பாருங்கள். நல்லா ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இப்போ வந்து அந்த ஜீன்ஸ் பேண்ட்டை நல்லா கை வச்சு நீவிருங்க. இப்போ வந்து கால் போர்ஷனை இந்த மாதிரி வீடியோவில் காமிக்கிற மாதிரி எடுத்து அந்த சைட் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு மேலே டாப் போர்ஷனை வந்து ஒரு 2 மடக்கு மடக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு அந்த பக்கம் இருக்கிற கால் போர்ஷனை வந்து இதே மாதிரி 2 மடக்கு மடக்கிடுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம இந்த சைடில் லெஃப்ட் சைடில் தூக்கி போட்டிருக்கோம்ல, அதை வந்து எடுத்து முன்னாடி சேர்த்துட்டு அந்த ஹோல்குள்ளே நுழைச்சி விட்ருங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால பேண்ட் வந்து நம்ம எவ்வளோ தான் கீழே போட்டாலுமே சுத்தமாக களையவே களையாதுங்க. அதே மாதிரி நமக்கு சூட் கேஸ்லேயோ கபோர்டில் வைக்கும்போது ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குங்க. எத்தனை பேண்ட் வேணாலும் நம்ம ஈஸியாக மடச்சி வச்சுக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த ஃபோல்டிங் மெத்தடு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ஸு ஷர்ட்டை வந்து எப்படி ஈஸியாக அயன் பண்ண மாதிரி ஃபோல்ட் பண்ணலான்னு பார்க்கலாங்க. இப்போ ஷர்ட்டை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் எல்லா பட்டன்ஸையும் இதே மாதிரி போட்டுருங்க. அதுக்கப்புறம் வந்து ஷர்ட்டை வந்து பேக் சைடு திருப்பி போட்டுருங்க. இப்போ கை வச்சு நல்லா நீவி விட்டுருங்க. இப்போ ரைட் லெஃப்ட் இருக்கிற ஹேண்ட் போர்ஷனை வந்து வீடியோ காமிக்கிற மாதிரி ஒன்றுக்கு மேலே ஒன்று இதே மாதிரி நீவி விட்டு அப்படியே வச்சு விட்டுருங்க. இப்போ வந்து அப்படியே லாஸ்ட்டில் எண்டு போர்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து 2 மடக்காக மடக்கிருங்க. வீடியோ காமிக்கிற மாதிரி 2 மடக்காக மடக்கிருங்க. இப்போ லைட்டாக இதே மாதிரி கை வச்சு நல்லா நீவி விட்டுருங்க. இப்போ வந்து அந்த பக்கம் ரைட் சைடு இருக்கிறத அப்படியே மடக்கிருங்க. இந்த பக்கம் லெஃப்ட் சைடு இருக்கிறத வந்து அந்த ரைட் சைடுக்கு இருக்கிற ஹோல்குள்ளே இதே மாதிரி நுழைச்சி விட்டுருங்க. இப்போ பேக் சைடில் திருப்பி போட்டிங்கன்னா அவ்வளோதான், ஷர்ட் வந்து சூப்பராக அயன் பண்ண மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. இந்த மெத்தடில் நீங்கள் ஷர்ட்டை வந்து ஃபோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சூட் கேஸில் கபோர்ட்லாம் வைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்குங்க. எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் சீக்கிரம் களைஞ்சும் போகாது. ஸோ ரொம்ப ஈஸியான ஃபோல்டிங் மெத்தட். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள்.
இப்போ பீரோவில் இந்த மாதிரி மெத்தடில் சாரியை ஃபோல்ட் பண்ணி வச்சிங்கன்னா ஒரு வருஷம் ஆனாலும் கழிஞ்சு போகாதுங்க. ரொம்ப ஸ்பேஸ் சேவிங்காக இருக்கும். இப்போ நீங்கள் சூட்கேஸில் இப்போ மேரேஜ் ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது இந்த மெத்தடில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். இப்போ சாரியை வந்து நார்மலாக நம்ம 2, 4, 6, 8 மடக்கிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மடக்குனதை வந்து இதே மாதிரி வீடியோ காமிக்க மாதிரி 2 மடக்கிக்கோங்க. மடக்குனதுக்கப்புறம் இதே மாதிரி ப்ளவுஸ் இருக்கும் பார்த்தீங்களா, ப்ளவுஸை வந்து ஹூக் எல்லாமே மாட்டிடுங்க, நாட்டெல்லாம் போட்டுருங்க. நெக்ஸ்ட்டு இந்த பார்டரே இல்லாத எட்ஜை வந்து இந்த ப்ளவுஸ்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க. உங்களுக்கு நல்லா புரியும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸில் இருக்கிற கை போர்ஷனை நல்லா சுருக்கங்கள்லாம் எடுத்து விட்டுட்டு வீடியோ காமிக்கிற மாதிரி நீட்டாக அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து சாரியோட பாட்டம் போர்ஷனை, அதாவது இந்த பார்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பகுதியை வீடியோ காமிக்கிற மாதிரி ஒரு ஃபோல்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு அந்த டாப் எட்ஜை வந்து அந்த பாட்டம் போர்ஷனை மடக்கணும் பார்த்தீங்களா, அதில் ஒரு பாக்கெட் மாதிரி கிடைக்குங்க, அதுக்குள்ளே நுழைச்சி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் நுழைச்சி விட்றதுனால சாரி எத்தனை தடவை கீழே விழுந்தாலும் கொஞ்சம் கூட கலைஞ்சு போகாதுங்க. நம்ம ப்ளவுஸையும் இது கூடயே வச்சு செக்யூர் பண்ணியிருக்கிறதுனால ப்ளவுஸை தனியாக நம்ம தேடிக்கிட்டு இருக்க தேவையில்லைங்க. இது வந்து நல்ல ஒரு ஃபோல்டிங் மெத்தட், ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் கபோர்டில், சூட்கேஸில், ஏதாவது ஃபங்க்ஷனுக்குலாம் போகும்போது இந்த மெத்தடில் நீங்கள் ஃபோல்ட் பண்ணி போயிட்டிங்கன்னா ஈஸியாக நமக்கு சாரியை எடுத்துக்கலாங்க. சாரி கலைஞ்சும் போகாது. ஸோ கண்டிப்பாக இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்த்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இட்லி மாவுலாம் அரைச்சி வச்சுருப்போம், அரைச்சி புளிக்க வச்சுருப்போங்க. இப்போ அது வந்து நம்ம 2 நாளில் அனுச்சுனாவே ரொம்ப அதிகமாக புளிக்க ஆரம்பிச்சிடும். ஃப்ரிட்ஜ்லேயே வச்சாலும் ரொம்ப அதிகமாக புளிக்க ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி ஓவராக புளிக்காமல் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி தேங்காய் பல்லை எடுத்துக்கோங்க. தேங்காய் பல்லை எடுத்துகிட்டு இந்த மாதிரி மாவில் சேர்த்து விட்டுருங்க. நீங்கள் எப்படி அரைச்சி புளிக்க வச்சுருந்தீங்களோ அதே பக்குவத்தில் தாங்க இருக்கும். எக்ஸ்ட்ரா புளிப்பே ஏறாது. எப்பயுமே ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். 10 நாள் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ஸ்டோன் வச்ச ஜுவல்ஸ்லாம் வாங்கியிருப்போம். அது சீக்கிரமே அதோட அந்த ஸ்டோனோட பளபளப்பு தன்மை போயிடும். அதுவும் இல்லாமல் ஸ்டோனும் சீக்கிரமே உதிர்ந்துருங்க. அதனால் நம்ம காசு கொடுத்து வாங்கினதே வேஸ்ட்டாக போயிடும். அந்த மாதிரி உதிராமல் இருக்கிறதுக்கும் நல்ல பளபளன்னு இருக்கிறதுக்கும் இந்த மாதிரி வாட்டர் கலர் நெயில் பாலிஷ்னு கடையில் விற்பாங்கங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 15 ரூபா தான். இந்த நெயில் பாலிஷை வாங்கி அந்த ஸ்டோன் இருக்கிற இடம் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் கழிச்சு அப்படி நீங்கள் ஏதாவது பாக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி செய்கிறதுனால அந்த கல்லோட பளபளப்பு தன்மை போகாது. எப்பயுமே பளிச்சுன்னு இருக்குங்க. கல்லும் சீக்கிரம் விழுகாது. ஸோ இந்த டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வரைக்கும் நீங்கள் பார்த்த டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.